இந்த 1890 காலகட்டங்கள் இருக்குல்ல, இது பண்டிதருடைய வாழ்க்கையில முழுக்கவும் தேடல்களா மட்டும்தான் இருந்துச்சு. தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தாரு. அதனுடைய விளைவா கடைசியா ஒரு புதிய உலகத்த கண்டுபிடிக்கிறாரு. அந்த உலகத்துல வாழ்க்கை அப்படிங்கிறது அறிவுபூர்வமானதாகவும், சமத்துவமானதாகவும், நேர்மையானதாகவும் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட அந்த உலகத்துல சாதிக்கும், வர்ணத்துக்கும் இடமே கிடையாது. முழுக்க முழுக்க மாறுபட்ட மாற்று பெருங்கதையாடல்கள் தான் இருந்துட்டு வந்துச்சு. அந்த உலகத்தின் பேர் தான் பௌத்தம். இந்த பௌத்தத்த பத்தி தீவிரமா ஆய்வு செய்றாரு. தமிழர்கள் திராவிடர்கள், திராவிடர்கள் பூர்வ பௌத்தர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வழியா பௌத்தம் தழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கர்னல் ஆல்காட் அப்படிங்கிறவரை சந்திச்சு அவருடைய உதவியின் மூலமா இலங்கைக்கு போயிட்டு பௌத்தம் தழுவுறாரு. அதற்கப்புறமா 1898ல தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்குறாரு. இதன் மூலமா பௌத்தத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்.